எல்லாருக்குமே ஒரு முக்கியமான காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி பருவம் தான். ஸோ எல்லாரோட ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது திருப்பி வரவே வராது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு விஷயம் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய விஷயம் இருக்குது, பட் ஆடியன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப அவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய லெவலில் கட்டிக்காரன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப அவரேஜ். ஓ லெவல்லாம் பார்த்துக்கிட்டா ஈவன் எனக்கு ஒரு ஏ கூட இல்லை ரிசல்ட்ஸ்லேயும். ஸோ ஏ லெவலுக்கு நான் வந்து கொஞ்சம் டெடிகேட்டடாக படித்தேன். ஸோ அப்போ படிக்கிற டைமில் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரே ஒரு தடவை ஒரு டீச்சர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல ஐடியாவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி நர்வஸ், நடுக்குது. லைக் இப்போ கேமராக்கு முன்னுக்கும் பயம் இல்லாமல் பேசுகிறேன். ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி அதே மாதிரி தான். ஸோ எனக்கு அதை முன்னுக்கு இது லைஃப்லேயே நான் யாருக்கு முன்னுக்கும் அப்படி பண்ணதில்லை. அப்போ அதை பண்ண சொல்லும்போது ரொம்ப பயப்பட்டேன். பட் ஒன்ஸ் நான் வந்து மார்க்கரை வந்து ஒயிட் போர்டில் வைக்கும்போது ஐ கோ டு கான்ஃபிடென்ட். ஸோ இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இடையில் ஒரு ஸ்டக் கூட ஆகலை. நான் என்ன நினச்சேனோ அதை அப்படியே சொல்லி முடித்தேன். ஸோ அந்த மூமெண்ட் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்மளால் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியும். என் டீச்சரும் வந்து ஃபுல் மார்க்ஸ் போட்டாங்க, தென் வெல்கமும் பண்ணாங்க, வேறு லெவலில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் வைப்புனா அதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் இப்போ 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்சதெல்லாம் அதுக்கப்புறமா. ஸோ ஸ்டார்டிங் அந்த இடத்துல இருந்தால்